வணக்கம், நான் சேபாலமுருகன். இன்னைக்கு டே 2 சேலஞ்ச் தடாசனம். நின்ற நிலையில் பண்ணக்கூடியதில் அடிப்படையான ஆசனம் இந்த தடாசனம். இந்த தடாசனம் பண்ணுறதுனால என்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய ரத்த அழுத்தத்தை ரொம்ப சீராக்குறதுக்கான ஒரு சிறப்பான ஆசனம். ஸோ இதனால் ஸ்ட்ரெஸ் நல்ல கண்ட்ரோல் ஆகும். நம்மளுடைய முதுகு தண்டுவடம், கழுத்து இதை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணுறதுனால அந்த இடத்தோட உங்களுடைய ஃப்ளெக்சிபிலிட்டியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஆசனம். ஆடு தசை காஃப் மசிலுக்கும் இது ஒரு சிறப்பான பயிற்சி அளிக்கக்கூடிய ஆசனம். இந்த ஆசனம் யாரெல்லாம் பண்ணக்கூடாது? எல்லாருமே பொதுவாக பண்ணலாம். அதிகப்படியான கழுத்து வலியும் முதுகு வலியும் இருந்தால் மட்டும் இந்த ஆசனத்தை நீங்கள் தவிர்த்துக்கலாம். மற்றபடி எல்லாரும் பண்ணலாம். நின்ற நிலையில் நீங்கள் கண்ணை மூடிட்டும் பண்ணலாம், கண்ணை திறந்துட்டும் பண்ணலாம். நல்லா பண்ணுறவங்க கண்ணை திறந்துட்டும் பண்ணலாம். இந்த ஆசனம் இப்போ செய்யலாமா? முதல்ல காலை வி ஷேப்பில் வச்சுக்கலாம். காலை வி ஷேப்பில் வச்சுட்டு காலை நல்லா டோ அப் பண்ணி கையை இப்படி நல்லா பின்னாடி திருப்பி ஸ்ட்ரெச் பண்ணி நல்லா மேக்ஸிமம் இப்படி வச்சுக்கலாம். வச்சு நீங்கள் எப்போ கண்ணை திறந்துட்டு நான் பண்ணுறேன், கண்ணை மூடிட்டும் இதே மாதிரி நீங்கள் பண்ணலாம். இதுதான் தடாசனா. காலை மேலே தூக்கும்போது உங்களுக்கு காஃப் மசில் நல்லா இருக்கும். தூக்கும்போது நல்லா முதுகு ஸ்ட்ரெச் ஆகும். குழந்தைங்களை நல்ல ஹைட்டாக வளர்கிறதுக்கான ஆசனா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஆனால் முதுகு தண்டு வடத்தை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி நீளமாகும். இதுதான் டே 2 சேலஞ்ச். எல்லோரும் இந்த சேலஞ்சில் கலந்துட்டு நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். நல்ல பழக்கங்களை வழக்கமாக்குறதுக்கு என்னோட சேர்ந்து இந்த 100 நாள் சேலஞ்சில் நீங்கள் கலந்துக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த பேஜை ஃபாலோ பண்ணிவிட்டு தம்ஸ் அப் ரெடி அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த 100 நாள் முடிவில் ஒரு 3 days என்னோட சேர்ந்து யோகா செய்கிறதுக்கான ஒரு ஃப்ரீ செஷன், அதோட லிங்க்கு அதில் எப்படி சேர்றதுன்றதையும் நான் உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன். உங்களுடைய நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.